டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பெறவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு இன்றைய சிந்தனையாக நாள் வேலைகளுக்கும் நேரம் ஒதுக்கீடு நிம்மதியை தரும் என்ற சிந்தனையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் நமது வேலைகளை திட்டமிட்டபடி மேற்கொள்ள வேண்டும் என்பதை விளக்க விரும்புகிறேன். நேரம் பொன்னானது. அது யாருக்கு சாத்தியமானது என்று கேட்டால் அந்த நேரத்தை முறைப்படி சரியாக பின்பற்றி பேணுகிறவர். அப்ப ஒரு மகப்பேற்று தாய், அந்த மகப்பேற்று நிலையில உள்ள ஒரு பெண் தனக்கு எப்ப வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வந்துடும் அந்த ஒரு நேரத்தை எண்ணிக்கொண்டிருப்பார். அந்த நேரம் இந்த பெருமையை அவருக்கு தான் தெரியும். பள்ளிக்கூட வகுப்புல கணக்கு மாற்று எங்களுக்கு அடிக்கிறவர். இப்போ கணக்கு படம் எப்ப முடியும்னு நாங்கள் நேரத்தை எண்ணிக்கொண்டிருப்போம். இப்போ படிக்கிற நிலையில அப்படி அவை நேரம் என்பது அவரவருக்கு தான் தெரிகிறது. இவ்வாறு நேரத்தை முடியும். அவை நாளொழுங்கில நாங்கள் நேரத்தை சரியாக மதிப்பிட பழகி, அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு நிகழ்ச்சி நிரல் ஒழுங்குபடுத்த பழகி, வாழ்க்கையிலே அத்தியாவசியமான தேவைகளை நாங்கள் மேம்படுத்த பழகுவதனூடாக, எங்களோட வளர்ச்சியை மேம்படுத்த முயற்சி செய்வதனூடாக நாங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை சுவைக்க முடியும். ஆகவே அதுக்கு நேர முகாமைத்துவமும் நாள் பழக்கம் வழக்கம் என்றதான் இன்றைய கருத்தாக உங்கள் முன் வைக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 8 மணி நேரம் நித்திரைக்கு போகணும். அது கட்டாயம். 8 மணி நேரம் நித்திரை உண்டா வேற வருத்தங்கள் வரான்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க இந்திய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது சில கருத்துக்களை பார்ப்போம். ஒன்று, நேரத்தை வீண் செலவு செய்யாமல் குறைந்த நேரத்தில் நிறைவான வேலையை முடிக்கும் அன்றைய நாளில். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபிஃபோ என்ற முறையில் வேலைகளை ஒழுங்குபடுத்துவோம். முதல் எந்த வேலையோ அந்த வேலையை முதலில் முடித்து கொடுத்தார். இது வணிக நிறுவனத்துக்கும் பொருந்தும், தனிநபருக்கும் பொருத்தும். அவ்வாறு நாங்கள் நேரத்தை முடித்துக்கொள்ளும். நேரத்துக்கு வேலை பார்க்கணும். மூன்றாவது, வேலை நேரத்தில் குறுக்கீடுகளை தவிர்த்து கொள்ளணும். இப்போ வேலை செய்கிற போது தொலைபேசியில் அதிகம் கேட்கக்கூடாது. அந்த வேலையை முடிச்சு கொள்ளணும். அதில் ஆக்களோட வச்சு இந்த வேலையை முடிச்சு போட்டு வராண்டு வேலையை முடிச்சு கொடுக்கும். குறுக்கீடுகளை தடுக்கணும். நேர ஒதுக்கீட்டின்படி முடிக்காத வேலைகளை மீள சரிப்படுத்திக் கொள்ளணும். அடுத்ததாக, வேலை பழுவென்று பாராமல் நாளைக்கு பிற்போடுற வேலையை இரவு சென்றாலும் முடித்து கொடுக்குற வேலையை பார்க்கும். இவ்வாறு வேலை ஒழுங்காக நீங்க நிலைப்படுத்தி உங்களோட நாள் வேலையை கணக்கு பார்ப்பீங்களாண்டா, வீட்டு வேலை என்றாலும் சரி, அலுவலக வேலையான இந்த வேலை செய்யும் வேலை ஒழுங்கு குறித்து வேலைக்கு எடுக்கும் நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும். ஒழுங்காக வேலை செய்தால் சாப்பிட வேணும், கொஞ்சம் உழைப்பாற வேண்டும். அவை நேரம் ஓய்வு எடுக்கும் நேரம், ஓய்வு நேரம், சாப்பாட்டு நேரம், வேலை நேரம்ன்றதை பகுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிகழ்ச்சி நிரல் ஒழுங்குபடுத்துவது நாள் வேலையாக. இந்த நாள் வேலையினூடாக என்ன மன நிம்மதி, என்ன உள நலம், மன நிம்மதி என்ன, உள நலம் என்ன. ஆகவே நான் அந்த வேலை செய்வோம் இந்த வேலை செய்வோம் என்ற ஒரு திட்டமிடல் சரியாக நிறைவேறிக்காண்டு சரி பார்த்தோம் என்றால் ஒரு மன திருப்தி, ஐயோ இந்த முடிச்சுட்டேன், ஒரு பெருமிச்சு விடுறோம், ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த வேலைகளை அன்றன்று வேலைகளை செய்ய முடியாது. ஐயோ இந்த வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை செய்ய தலையடி காய்ச்சல இருக்கு. ஆகவே நேர ஒழுங்கு, ஒரு நாள் வேலைக்குள்ள நேர ஒழுங்குகளை சரிப்படுத்தின போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது உள்ளம் அமைதியாக இருக்கின்றது. ஆகவே ஒழுங்காக சாப்பிட முடியாது, உடல் ஆரோக்கியத்தையும் பேண முடிகிறது. ஆகவே ஒரு நாள் வேலைகளில் நேர ஒழுங்கின்படி எங்களோட பணிகளை நிறைவேற்றுவதும், மற்ற உணவு உண்ணும் போது அக்கம் பக்கத்தோட உறவுகளோட சேர்ந்து உறவு மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.